அஸ்ஸலாமு கிராமத்தில் இருக்கிறது சொன்னீங்களே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாராபுரம் ஸ்பெஷல் பாச்சோர் பண்ணுறோம். அது அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரான பாச்சோர் ஒன்று செய்வோம். கடலை பருப்பும் பச்சரிசியும் போட்டு நல்லா வாய்க்கு வாய் நல்லா பருப்பு தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் வர்ற மாதிரி சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பாச்சோர் செய்வோம். அது எப்படி செய்கிறது பார்ப்போம். இந்த பாச்சோத்துக்கு 3/4 கிலோ கடலை பருப்பு எடுத்துருக்கோம். 2 கிலோ அரிசி, 2 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ கடலை பருப்பு நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். அந்த பாச்சோத்துக்கு உலை வச்சுக்கலாம். நம்ம ஊற்றி வச்ச உலை கொதிக்குது. நம்ம பருப்பு அரிசி போட்டுக்கலாம். 3/4 கிலோ பருப்பு கடலை பருப்பு கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 2 கிலோ பச்சரிசி கழுவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இந்த பாச்சோறு தாராபுரம் ஸ்பெஷலு. அது என்னன்னு உங்கள்கிட்ட கடைசியில் சொல்கிறேன். ஸ்பெஷல்னால் என்னன்னு எல்லா ஊர்லேயும் செய்கிறது தான் அந்த பாச்சோறு. ஆனால் வந்து தாராபுரத்தில் ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க. இதை பருப்பும் அரிசியும் போட்டாச்சு. திரும்ப அரை உப்பாக போட்டுக்கலாம். இனிப்பு போடுறதுனால இந்த அளவுக்கு வரும். அரிசியும் பருப்பும் போட்டோம். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம போட்ட அரிசியும் கடலை பருப்பும் நல்லா அரைவாசி வெந்துருச்சு. நம்ம கிண்டி விடுறோம். இன்னும் ஒரு அரைவாசி வேகணும். தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வெந்து வருது. கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். போட்டுருக்க அரிசி பச்சரிசி நல்லா பாச்சோறதுக்கு சோறும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். 2.5 கிலோ வெல்லத்தை, மண்டை வெல்லத்தை அப்படி நுணுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான். நல்லா கிண்டி விடுவோம். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா செட் ஆகிடுச்சு. பாச்சோறு ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் ஜாதிக்காய் தூள், 3 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை போட்டுக்குவோம். ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்து போட்டுக்குவோம். அடுப்பு ஒரு கடாயை வச்சுருக்கோம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். நெய் போட்டுக்கலாம். நெய்யும் காஞ்சிருச்சு. 200 கிராம் முந்திரி பருப்பு அப்படி உடச்சி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 தேங்காய் இந்த மாதிரி பல்லு பொடியசாக எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இன்றைக்கி எங்கள் பெரிய பேத்திக்கு இன்றைக்கி பர்த்டே, இன்றைக்கி பிறந்த நாள். அதுக்காக இந்த பாச்சோறு செய்கிறோம். மௌலூது ஓத வர பிள்ளைங்களுக்கு சாயந்தரத்துக்கு பள்ளியாசலுக்கு கொடுத்து விடலான்னு. இந்த பாச்சோறு வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு செய்வாங்க. 11 நாளைக்கு தண்ணி ஊற்று, 11ஆம் நாள் தண்ணி ஊற்றி தொழுக வச்சு இந்த பாச்சோறு கொடுப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் போன பொண்ணுங்களுக்கு வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு தொழுக வச்சு பாச்சோறு எல்லாம் கொடுத்து விட்டு அனுப்புவாங்க. இந்த பாச்சோருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்கிறீங்களா நான் சொல்லுங்கள். இதெல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் செய்யறதில்ல. தாராபுரம் ஸ்பெஷல் சொன்னோம்ல, அதுக்காக நம்ம இந்த பாச்சோறு எடுக்கிறோம். இது எப்படி சாப்பிட்லாங்கிறத காமிக்கிறோம். இதை சுற்றிலும் பால் ஊற்றி, இதான் தாராபுரத்து ஸ்பெஷல்னு சொன்னேன்ல, இதான் அது. சுற்றிலும் பால் ஊற்றி வாழைப்பழத்தை இப்படி துண்டு அறுத்து வச்சு சாப்பிடுவாங்க. பொண்ணு பிள்ளைங்களுக்கும் இப்படி தான் ஊட்டி விடுவாங்க. வீட்டில் எல்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க. எல்லா வீட்லேயும் எல்லா ஊர்லேயுமே சாப்பிட்றது தான் பாச்சோறு. ஆனால் தாராபுரத்தில் மட்டும் ஸ்பெஷலாக வச்சு சாப்பிடுவாங்க, வாழைப்பழம் வச்சு. பாச்சோரோட வாழைப்பழத்தோட பொண்ணுங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. இந்தாங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என் பிறந்தநாள் பேத்திக்காக துவா செய்யுங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.